செங்குன்றம் என்பது பொருள் தூய தமிழில். என்ன சூலூர்பேட்டைக்கெல்லாம் உங்கள் இடத்த தாண்டி போகணும். அங்காளம்மா செங்காளம்மாலாம் உங்கள் இடத்துலேருந்து 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறான். சரிண்ணா? கால் வந்துட்டாங்க. எந்த ஊர் உனக்கு? மெட்ராஸ்ன்னு சொன்னாங்க. உன்னுடைய ஹோட்டல்களை போய் பார்த்தேன், வியாபாரம் 60% தான் இருக்கு. அதனால் தொடங்கிய வேகம் இப்பொழுது குறைஞ்சி பண நஷ்டங்களும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இழந்து போன பணமும் உண்டு, இதை வச்சு வாங்கின கடனும் உண்டு. உண்மையா? இப்போ வியாபாரத்தை விடணும்னு சொன்னால் கடனை பங்கு வைக்கிறது எப்படி? கடனை பங்கு வச்சுட்டோம்னா ஒருத்தன் தலையில் ஏற்றி கட்ட முடியாத நிலைமை வேறு. அதனால் ஒரே ஒரு ஐடியா என்ன பண்ணால் சரி வரும்? வியாபாரத்தை பெருக்கி வளர வைத்து பெற்ற கடனை தீர்த்த பின்பு அடுத்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்பது முடிவு. உனக்கு வேற என்ன வேணும்? அவருடைய பணத்தை கட்டிட்டு அவரை வெளியேற்றிரு. இருந்தா உனக்கு பணம் தந்துட்டேன். மெஜாரிட்டி நீங்கள் 3 பேர், அவன் மைனர் தான். 3 பேரும் சேர்ந்து பேசுங்க, வெளியே தூக்கிறீங்க, தானாக வெளியே போயிடுவான். அப்படி வெளியே சொல்லாமல் செய், வெளியே சொல்லாமல் செய், வெளியே சொல்லாமல் செய். அவன் கையில் ரவுடி இருக்காங்க, அவனை நான் அடிப்பேன்டா. இப்போ நல்லா இரு மகனே, சந்தோஷமா இரு, புண்ணியமாரு புண்ணியமாரு, நல்லா இருக்கா? சரி, ஓகே. கல்யாண வாழ்க்கையில் மன வருத்தமும் பிரிவு பிரச்சனையும் வந்தவர்கள் வாங்கம்மா. யாருக்கு பிரிவு? யாருப்பா பிரிஞ்சிருக்கா? காலில் காலில் வந்து அத்தான் வந்திருக்காரா? அக்காவா அத்தானா? வா தங்கச்சி, முன்னால வா. நீ செல்ல தங்கச்சில. உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? ட்ரைனிங் எடுத்துட்டா. காலில் வந்துட்டோம். நல்ல காலில் விடலையே, சும்மா நீ குனிஞ்சு விட்டு தான் ஏற்றுக்கிடுவேண்ணா. உன் மனசு அங்கே போனால் தானே விளக்கம் வெளியே கிடைக்கும். உண்மையா இல்லையே? உன் உள்ள சஞ்சலப்படுது, சந்தேகப்படுது, சஞ்சலப்படுது, சந்தேகப்படுது. சஞ்சலப்படுவது ஆண்டவனுக்கு தெரிந்த உண்மை, சந்தேகப்படுவது உனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்த உண்மை. உண்மையிலே அந்த சந்தேகத்துக்குரிய நிகழ்வு உண்டுமா? வேற யாராலும் திசை திருப்பப்பட்டிருக்குமா? அதனால் இந்த மனது மாறி இருக்குமா என்பது உன் ஐயப்பாடு. கால் ஒன்று சொல்ல யாரு கேட்டா? உனக்கு இப்போ பிள்ளைகள் எத்தனை இருக்கு? 3 மாதம் பொறுமையாக இரு. தானாக அவள் முடிவெடுத்து உன்னை நாடி வருவாள். அதுவரை அவளை கண்டிதனம் பண்ணாத, சண்டை கூடாது. இப்போ கேட்டது நியாயமான கேள்வி. இந்தா அந்த கொட்டேஷனெல்லாம் உனக்கு வேலையாக நடக்கும். போ, கால் வந்துட்டுவாங்க 2 பேரும். அம்மா தாயே கருமாரி. எந்த ஊர்? மெட்ராஸ்ல மாரியம்மா கோயில் இருக்கா பக்கத்தில்? வராளே, அதான் கேட்டேன். என்ன வேணும்? வீட்டுக்காரரு எவ்வளோ நாள் ஆச்சு? வேணுமா வேண்டாமா? அக்கா நீயா? வா அக்கா. நீ அக்காவா தங்கச்சி? கேள்வி கரெக்டாக இருக்கு. திரும்பி வந்தால் குந்த சேவட்டில் அடிப்பான். என்ன செய்யணும்? கால் நிமிஷம். உங்கள் அம்மா ஆத்தா எங்கே இருக்காங்க?
கால் வந்துவாங்க கால். தனியே பிழைக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லை. இவன் கூட சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியமும் இல்லை. அவனுக்கு வேறொரு இடத்தில் மனது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் உன் மீது ஒரு பெரிய கோபம். இதுதான் அங்கே நடக்கிற உண்மை. ஆனால் உன்னையை சுதந்திரமாக வாழ விடுறதுக்கு அவன் வழிவகுக்கலை. அதனால் 3 மாத காலம் அவகாசம், பொறுமையாயிரு. ஒரு சிறப்பான முடிவு நடக்கும். அதில் உனக்கு தனித்த வாழ்வு கிடைக்கும். தாரா போகலாம். இந்தா நோயிலிருந்து விடுதலை ஆக்கி தரேன். செம்மையா படிக்க வச்சுருவோம். என்ன படிக்கிறான்? கடமுடு படித்து வந்துடுவான். போய்ட்டு நல்லா புண்ணியமாக இருமா. கர்மசாமிக்கு இடம் விற்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? இடம் சம்பந்தமாக கடந்து யாருப்பா இடம் விற்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க? யாருப்பா வழி விடுங்க. கால் என்னப்பா இடம் ஒன்று இருக்கு, வீடு கட்டலாம். கால் வந்துட்டு வா. என்னண்ணே ஒன்றும் இல்லைன்னா விட்டுருங்கண்ணே. எப்படி முடியும் இவ்வளோ கூட்டத்தில்? பாப்பா அங்காள பரமேஸ்வரி வாராள. அங்காளம்மா எங்கப்பா இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னன்னு கேட்குற வாட்ட பா. மெட்ராஸ் மெட்ராஸ். இந்தா இந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு. விற்று விலை பேசி வெற்றியாக்கி தர உன் காரியம் செய்தோம். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கான். வேற என்ன வேணும்? வாங்கின பணம் கொடுக்காம இருக்காங்க ஐயா. இந்த பணம் வந்தாச்சு. போ கால் வந்துட்டு வரலாம். என்ன கல்யாணம் அது? யாருக்கு? இங்கே யார் பார்க்க போகிறா? கால் வந்துட்டு வா. வெளிநாட்டில் யார் இருக்காங்க? பொண்ணு இருக்காரா? வெளிநாட்டில் குழந்தை விட்டுட்டு வந்துட்டாரு. அவங்க வந்துட்டான். அவன் போனாதான் பிள்ளைங்க பழக்க முடியும். அவன் வீட்டுக்காரங்க அவனை போக விடாத, அவன் அங்கே வரட்டும்னு கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களே. கால் வந்துட்டு அப்படியே உள்ளே மாட்டி விடுவோம் நம்ம. அவன் இங்கேருந்து போகாட்ட கம்பெனிலேருந்து லெட்டர் வந்துடும். நீ வரணும்னா உன் டியூட்டியை கேன்சல் பண்ணிடுவோன்றாங்க. பயந்து அந்த எடப்பாடி பேரை நான் விரட்டி விடுவேன். என்ன உன் பிள்ளை கூட சேர்ந்து வாழ வச்சுருவேன். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து பிரச்சனையாக இருக்கலாமா? இல்லை எனக்கு மனசு குழப்பமா இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள கூடிய பிரச்சனையை தீர்த்து தரேன். எடுத்துக்கலாம். கர்மசாமிக்கு திண்டி வேணாம். திண்டி வேணாம். மெட்ராஸ் உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். இடையில கோளாறு பண்ணக்கூடாதுமா. அப்பதான் இன்னொருத்தர கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு திண்டி வேணாம். கர்மசாமிக்கு திண்டி வேணாம். கூப்பிடுறியே என்ன செய்ய முடியும்? கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். சொன்ன வாக்கு தவறாம பதவியை வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் போஸ்ட்டை உனக்கு போட்டு கொடுக்கறதுக்கு உத்தரவாயிடுது. வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? யாரு? 13 வருஷம் காசு பூரா வசி வாங்கிட்டாங்க. எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை ஒரு வகையில் சம்மதிக்க வச்சு ஒரு சொற்ப காசில் அந்த ரிஜிஸ்டரை பண்ணித்தாரேன். ஹைகோர்ட்டில் கேஸ் வந்தது, அது சரியாக வரல.
வந்தாலும் விசாரணை நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதை தள்ளுபடி பண்ணி உன் தொழிலில் இணைஞ்செல்லாம் ஆக்கி தரேன்டா. நல்லா இந்தா திண்டிவனமா நீங்கள்? திண்டிவனத்தில் எந்த இடம்? அடையார் அடையார் பால் இருக்க கால் வந்துவாங்க. பதட்டமாக இருக்கும். பேசாமல் இங்கேயே குடியிருந்துக்கா, பயம் இல்லாமல் இருக்கலாம்ல. அது சரி. என்னப்பா வேணும்? மகனுடைய திருமணம் தடைபட்டுக்கிட்டே போகுது. 3 வருஷமா மகளுடைய வாழ்க்கை இழுத்து படுத்திக்கிட்டே போகுது. சேரலை. அந்த பையன்தான் வேணும், வேற யாரும் வேண்டான்னு சொல்லுது. உன் மகன் மனசு மாறிடுவா, அவங்க கூட வாழ மாட்டான். உன் பையனுக்கு திருமணம் இந்த வருஷத்தில் நடந்துடும். மகன் சேரணும் தெரியல. அது இப்போதைக்கு நடக்காது, 7 மாதம் ஆகும். போயிட்டு வா. கர்பசாமிக்கு திண்டிவனம்னா வரணும், வேற யாருமே வரக்கூடாது. மேல்மருவத்தூர் யார்? மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை பலவே தாடிடுவாள். கருத்தினிலே வருபவர்க்கு கனவில் வந்து காட்சி தந்தான். என்ன வேண்டும்? கொஞ்சம் கண்ணை மூடு. ஒரு பக்கத்தை அமுக்குனா கல்லா இருக்கு, ஒரு பக்கத்தை அமுக்குனா மெதுவா இருக்கு. கல்லா இருக்கின்ற காரணத்தினால் கேன்சரா இருக்குமோங்கிற ஒரு மனப்பையும் உன்னை வாட்டுக்கும். கால் சுருக்கமாக கண்டுபிடிச்சிடணும், லேசாக கண்டுபிடிச்சிடணும். பெரிய பிள்ளை கல்யாணம் இந்தா இந்த கனியை சாப்பிட அந்த நோய் தீரும். பெரிய பிள்ளை கல்யாணம் பார்த்து நின்று போச்சாங்க. அந்த கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தார உன் ஆயுள்ள அந்த பிள்ளை கல்யாணம் முடித்து கையில் ஒரு குழந்தைய தந்து பேத்தியான்னு கொஞ்சவோ பொம்பளை பிள்ளை பிறப்பா, மகாலட்சுமி. இவ்வளோதான் உத்தரவாதுன்னு காது கேட்க போயிட்டோம். தஞ்சாவூர் வாமா. தஞ்சாவூர் அடுத்த உத்தரவு திருத்தணி. தஞ்சாவூரானே வணக்கம் 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 வணக்கம். அங்கே கூப்பிடு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர்களுடைய மனசு உங்களை பொறாமையால் நினைச்சுக்கிட்டு, அதனால வீட்டுக்குள்ள எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு. அப்படி எதுவும் நடக்கவில்லை. இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளாக சனி பகவான் என்னும் ஒரு கிரக நிலையின் காரணத்தினால் உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அது உங்கள் வாழ்க்கையை பிரிக்காது, பெருமையுடன் வாழ வைக்கும். அதனால் வீண் குழப்பம் தேவையில்லை. வேற என்ன வேணும் உனக்கு? நீ பார்க்குற வேலையில் இடைஞ்செல்லாம் ஆக்கித்தரேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அமைதியை தந்து லட்சணமாக வாழ வைக்க. இந்தா நல்லா இருப்பாங்க. சந்தோஷமாக என்னை கும்பிடு, போட்டா வாங்கிட்டு போ. வாப்பா திருத்தணி மலைவாழ வெங்கடேசா, கால் வந்துட்டு வா. முருகா தஞ்சாவூர் நில்லுங்க, கூப்பிட்றேன். என்ன நில்லுங்க. தஞ்சாவூரில் 2 உத்தரவு தான் இருக்கு. அப்படியா? நல்ல இடம் தான் அது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமாக பிரச்சனையும் துன்பமும் உங்களுக்கு நெஞ்ச வாட்டிக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக அந்த எதிரியை உங்கள் பக்கத்தில் வரவிடாமல் நிறுத்தி வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? பையனுக்கு இந்தா தைப்பூச திருநாடில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூசத்துக்கு பிறகு மணக்கோலம் பெருகும். அண்ணன் மனத்தை மாற்றித்தாரே, பொறுமையாயிரு, மாற்றிடுவோம். அதுக்கு தான் இந்த பாடு. மாற்றியாச்சு போ. அருமையாக இருக்கும். இந்த விபூதியை கொண்டு போடுறா, விவசாயம் பெருகும். அளவுக்கு பணம் கேட்குறீங்க நீங்கள். போயிட்டு வாங்க. வரலாம் தஞ்சாவூர்.
கால் வந்துட்டு வரலாம், மாவட்டத்துக்கு வாங்க. எஸ், உடனே தருகிறேன். எஸ். அன்னை அவள் பலர் இருக்க அவதரித்த பிள்ளை, அழகு தமிழ் முருகனுக்கு அவதரித்த எல்லை. என்னாலும் கணபதி போல். என்ன பிள்ளையார் கோயில் இருக்கா பக்கத்தில்? பக்கத்தில் என்ன பண்ணணும் உங்களுக்கு? பயங்காலெலாம் ஒட்டி விட்டு விட்டு குடும்பத்தில் யாருமே எனக்கு உதவி ஒற்றுமை இல்லை. இந்தா குடும்பம் உன்னை ஏற்றுக்கிடும், உன் சொத்துக்கள் காப்பாற்றப்படும், உன் பையனுக்கு புத்தி தெளிவாய் போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருத்தணிகை மலை, திருத்தணி வேற. கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வரலாம். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு வெளிநாட்டில் இந்திய மணமகன், வெளிநாட்டில் இவளுக்கு நிகராக படித்த ஒருவனை கணவனாக்கி தந்தால் போதுமா? கால் விட்டுவாங்க. மூன்று மாப்பிள்ளைய கழிச்சாச்சு. மூன்று மாப்பிள்ளைய கழிச்சாச்சு. அடுத்து பார்க்குற மாப்பிள்ளை அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை, செம்மையா இருப்பான், சிறப்பா இருப்பான். நீங்களும் அப்படி அமெரிக்காவுக்கு ஜாலியாக போக வர பற்றி இந்தாங்கப்பா. பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துருக்கடா. ஜெய் துருவம். கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்து நிமிர்ந்து வந்து லவ் பண்ணி பழகிருக்கேட இல்லையா? அமைதி அமைதி. என்ன படிக்கிற? கனவுடு பார்ப்போம். யாராவது உன்னை விரும்புகிறாளா? இடையில நீ விரும்புனியா? கடந்து போச்சா? காலம் இப்பவும் நடக்குது. கர்மசாமிக்கு இந்த வருஷத்தில் உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். எல்லாம் செம்மையா நடக்கும். விருப்ப கல்யாணம் நடக்காது, பெரியோர் இஷ்ட கல்யாணம் நடக்கும். அப்படியா? பௌர்ணமிக்கு என்னைய பார்க்கவா? வலியை தரப்பா. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர். கர்மசாமி, எங்க குடும்பத்துக்குள்ள தொழில இருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, சொத்துல இருந்து எல்லாமே பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். ஒரு இளைஞன் கேட்க வந்திருக்கான். கால்வல் பாடா. உங்களோட வேற யாரும் வந்தாங்களே? வரல. கால்வல் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? முன்னாலவா? உள்ளவா? அப்படின்னு இருந்தா அப்படின்னு இருந்தா அப்படின்னு இருந்தா அப்படின்னு அப்படின்னு இன்னொரு காலம். கற்பராயசாமி எங்கடா இருக்காரு? உங்க குடும்பத்துக்குள்ள 29 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கும்பிடக்கூடிய நேரத்தில் பல பின்னர்கள், பிரிவுகள் ஏற்பட்டு இன்று உங்களுடைய தந்தை வழி குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கு. உண்மையா? கால் வந்துட்டுவான். வீட்டுக்குள்ள ஒரு தரித்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரை எடுத்தாலும் வேதனை, யாரை எடுத்தாலும் நஷ்டம், யாருமே நிம்மதியா வாழ முடியாத நிலைமை. ஆனா பணம் வரும், வீட்டில் தங்காது. இப்படிப்பட்ட சூழல் நடக்கு. வியாபாரம் இருக்கு. என்ன வியாபாரம்? ஒரு வியாபார ஸ்தாபனம் வைத்தால் உங்களுக்கு மகாலட்சுமி நடத்த கிடைக்கும். என்ன வியாபாரம் பண்ணேன்? கால் வந்து இந்தா
புதுமையாக இன்னொரு 3 மாதத்தில் ஒரு தொழிலை உருவாக்கி தாரேன். அதில் மகாலட்சுமி கடாட்சம் நடக்கும். பால் சம்பந்தமான வியாபாரமாக இருக்கும். வெற்றி அடைவாய். சென்று வா மகனே. வாங்கிடுவோம். குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது. என்ன வேணும்? உன் பிள்ளை ஏமாத்தி கொடுக்கும், அதை நான் மாற்றி கொடுக்கணுமுங்க. பிள்ளை பேர் என்ன பேர்? நல்ல கால் வந்துட்டு வா. எல்லாரும் பிரியப்படுறாங்க. இந்தா உன் பிள்ளைய மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு முன்னால் அவன் போட்டோவை கொண்டு வா. இந்த அப்படி போயிட்டு வா. கர்மதாமிக்கு கோயம்புத்தூர் நான் பெற்ற மகனை பற்றி நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது. கல்யாணம் முடிச்சாச்சா பையனுக்கு? பையன்னு சொல்லிருக்கு. உன் பையனுக்கு மகன். நினச்சி நினச்சி பேசுத. 2 பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கும். பையனை பற்றி நீ கேட்க வந்திருக்கியா? வா முன்னால. கால் சொல்லலாம். வாங்க வாங்க. அடுத்து வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா? என்ன வியாபாரக்கா? முன்னால் வந்து நினைங்க. வண்டி வாகன சொந்தமான தொழில் யார் வச்சிருக்காப்பா? முன்னாலவா. நீங்கள் யாருங்க? காய்கறி. நீங்கள் ஹோட்டல். முன்னால் வாங்க. தம்பி நின்றுக்கா, நின்றுக்க. என்ன வண்டி வச்சிருக்கிற? கால் டாக்ஸ் ட்ராவல்ஸ். ஓகே மேம். இன்னொரு தடவை கால் வந்துடுவாங்க. வரலாம். பாஸ்போர்ட் எடுத்துருக்கீங்களா? வீட்டில் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாஸ்போர்டு ஃபாரின் சம்பந்தமாக பாஸ்போர்ட் எந்த பையனுக்கு இருக்கு? அவனை அனுப்ப வேண்டியதானே? ஏன் வச்சிருக்கிறேன்? சொன்னால் வருத்தப்படுவீங்களா? அவனை வந்து நம்ம பக்கத்தில் இப்போதைக்கு வச்சிருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி சொன்னால், நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மனத்துக்கும் மாறுபட்ட ஒரு லிங்கில் ஒரு பழக்கத்தை வச்சுருக்கான். அதனால் அவனுடைய மன அலைகள் நம்ம பக்கத்தில் இல்லை. அதனால் காற்று பணமும் இருக்காது, கருத்தும் இருக்காது. இங்கே இருந்தவனா அவன் லைஃப் அப்படி செட்டில் ஆயிரும். ஆக நம்ம பக்கம் வரமாட்டான். அதனால் பக்குவமாக கொண்டு வந்து இழுத்து ஃபாரினுக்கு இழுத்து விட்டுருவோம். 1 வருஷம் அங்கே இருக்கட்டும். அதுக்கு பிறகு பிள்ளைக்கு நல்ல வாழ்வையை நம்ம தேடி வச்சுருவோம். சரிதானே? கால் விட்டு வா. வாங்க. வேற என்ன வேணும்? மாறுபட்ட கல்யாணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கு. மாறுபட்ட கல்யாணம். உங்க சொந்த மாப்பிள்ளையா அவரு? சமுதாயம் அது வேற, இது வேற. குடும்ப ஒற்றுமை உண்டா? உன் பிள்ளை வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றுறேன். உன் பையன் மனத்தை மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்கள், எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். இந்த மாறுபட்ட வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். அதை நீ கேள்வி கேட்ப, பார்த்துக்கலாம். போ, மாற்றிடுவோம். ஊஹா ஊஹா. ஆமாம், காய்கறி இல்லை. ஒரு நாள் காய்கறியை ஃப்ரீசரில் எத்தனை நாள் வச்சு விற்றுருவ நீ? டெய்லி வியாபாரம். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. சரக்கு எங்கடா வாங்குற? குளிப்பில. கடையில் வச்சிருக்கியா, வண்டியில் வச்சிருக்கியாடா? உன் வண்டி அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லி இணைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேடா. அவங்க வாயை கொஞ்சம் அடக்கி உன்னை கொஞ்சம் வாழ வச்சுருவோமா? கால் வந்துட்டு வா. பார்த்தியா எவ்வளோ வம்பு பண்ணுறாங்கன்னு பயண்டிய.
அவங்க நல்ல காய்கறி அவங்க இருக்குப்புறம் அவன்கிட்ட அழுகலாக இருக்குது. ஏன் அங்கே வாங்காத மோசமான காய்கறியை வச்சுக்கான்னு இவனை குற்றம் சொல்லி விடுறாங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிங்க? நான் வேணும்னு இவனை சொல்லணும் நீங்கள் நினச்சிங்க. உண்மை அது இல்லை. நீ வச்சிருக்க சரக்கு பூரா உண்மையான சரக்கு. ஆனால் அவங்க உன்னையும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உனக்கு வியாபாரத்தை பெருக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? இந்த கனியை வீட்டில் கொண்டு வை, உனக்கு வியாபாரமும் பிறகும் உன் கடனும் தீரும். இந்தா மகனே நல்லாரு. 3 முறை என்னைய பார்க்கலாம். ஒரு கேள்வி உள்ளத்துல இருக்கு, கேளு. இப்போதைக்கு நடக்காது, ஒருத்தர் கழிச்சு நடக்கும். போயிட்டு வாடா தம்பி, டிராவல்ஸ் கால் டாக்ஸ் கால் வந்துட்டு வாடா. கர்மசாமிக்கு கோம்பை. அவ்வளோதான், கோயம்புத்தூர் உத்தர முடியுது. முடியும் குடி. என்ன போட்டாக்கள் நிறைய வச்சிருக்கியா? ஏய் அமைதி. உன் செல்லுல ஏதோ போட்டாவை பாரு சாமி சொல்றாரு. என்ன போட்டா வச்சிருக்க செல்லுல? கல்யாணம் முடிச்சிட்டியா? சரி போயிட்டு வா, காலைல வந்துட்டு வா. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீ மாட்டிக்கிடுவ, அவளால் உனக்கு மனது குழப்பம் அடையும். உன் சொல்ல அவள் கேட்க மாட்டான், போல கேட்கறது மாதிரி நடிப்பா. காசு பணத்தை பிடுங்கி வேஸ்ட்டாக ஆக்கிறாமடா. அதனால் விலகிரு. இந்தா உனக்கு வேறு வண்டியும் வாங்கி தரேன், 3 வண்டி வச்சு ஓட்டுவேடா. நான் சொல்கிறது 4 வீலர், நீ வேற 3 வண்டியும் நினச்சிக்கிடாத. போயிட்டு வா, நல்லா இருக்கு. ஹோட்டல் 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 கால் பண்ணுறாங்க. ஹோட்டல் ஹோட்டல். ஒருத்தன் என்னை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, ஒரு விளச்சட்டப்பட்ட பே தாடி வச்சுக்கிட்டு. கேட்கவே மாட்டேங்கிறீங்களா, கூப்பிடவே மாட்டேங்க, மண்டையை உடச்சுக்கான். உனக்கு கடலூர்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. கேட்டியா? இரு உன்னை கூப்பிட்றேன், காலைல வந்துடுவான். கச்சா பச்சாக்குமாக்கே கோம்பையா நீங்க? அப்படியா? உன்னுடைய ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தேன். என்ன வேணும் உனக்கு? என்னப்பா? என் பேரில் தான் வச்சுருக்கேன், பக்கத்தில் வா. கடை ஆரம்பிச்சோன்னு வந்து பார்த்தேன். நல்ல ஜெகஜோதியாக ஓட்டித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னடா வேணும்? ஒரு இடம் விட்டு கொடுத்தேன். இவ்வளவு தானே விஷயம். கண்ணை முடுறா. இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல போடு, விலை பேசிடுவேன். எல்லாம் வெட்டியாகி என்னைய பார்க்கலாம். நல்லா இருப்பாரு, ஆனந்தமா போ. கோம்பை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்ட வந்தவங்க நீங்கள். கோம்பையா? தேனி கோம்பை. பாலக்கோம்பை எல்லாம் தேனி கோம்பை. நீங்கள் எந்த ஒரு மெட்ராஸா? அங்கே போய் இருங்க, கோயம்புத்தூர் உத்தரவு முடிஞ்சு வச்சு. கோம்பை ஒரே நேரத்தில் 7 பேரை கூட்ட முடியுமா? ஒரு ஆளுக்கு 10 சொல்லி முடிக்கணும்ல. ஏன் கவலைப்படுறேன்? கருவா பக்கத்தில் வாங்க. 1.25 ஆண்டுகளாக உங்கள் பையன் பார்க்கக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மந்திரம் நடந்திருக்கு. நீங்கள் எதுவும் நினச்சி எவன்ட்டையும் செலவழிச்சு கூடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இன்னொரு 2.25 மாதத்தில் அவன் தொழிலில் உயர்வும் வருமானமும் பெருகிரும். இது நேரத்தின் வெளிப்பாடு. அதனால் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? உண்டா? தொழில் நல்லா இருக்கும், கைத்தொழில் பெருகும். கடன் தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கு. வாமா பக்கத்தில் இந்தா வெற்றி அடைவா. அதே கோம்பை என் பையனை கொண்டு வந்து என் வீட்டில் விடுந்து கேட்டு வந்தவங்க. உன் பையனை கொண்டு வந்து வீடு சேர்த்தா போதுமா? இப்போ பேசுறானா உனக்கு? கண்ண முடி. வீடு வந்துடுவான். இந்த அப்படி வந்தாலும் அவன் வீட்டில் நிரந்தரமாக இருக்க மாட்டான். வேறு இடத்துக்கு வேலைக்கு போவோம், நீ தடுக்கக்கூடாது. பாதத்தோடு வந்துட்டு போயிடுவான். இந்த அப்படி ஜெயிச்சுக்காம ஐந்துருவான். எந்த தொழிலை பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படி கேட்டு வந்தவங்க யார்? ஊதாப்பு கால்
ஆடு மாடு பிடிச்சி பார்த்தேன் அல்லல் பட்டு வாடி போச்சு. என்ன தொழில் பார்க்க போறக்கா? கிணத்துக்குள்ள தண்ணியெல்லாம் ஒழுங்கா கிடக்க, ஓட்டிக்கார ஒரு பைய தண்ணியை வத்த வச்சானே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? எத்தனை பசுமாடு வச்சிருக்கிறேன்? இன்னும் 2 வாங்கு, 2 மாதத்துக்குள்ளே 2 வாங்கு. அதை வச்சு முன்னேறி வருவேன். இந்த பூவை அசையாமல் கொண்டு போய் என் போட்டாவில் கொண்டு போய் கீழே விழாமல் பார்த்துக்கா. செல்வம் பெருகும், வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? எல்லாருமே நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருக்கும். வா, ஆனந்தமாக இருக்கும். கோம்பை கடன் தீரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்க. வீட்டில் யாருக்கு சுகம் இல்லையா? யாரு இன்னும் நல்லா இருக்கும்னா யாருக்கோ சுகம் தானே. என்ன செய்தவருக்கு? கால் அனுப்புவாங்க. ஒருவருடைய உடல்நிலையை பற்றி சொல்லுன்னு உத்தரவு, அதான் உனக்கு கேட்டேன். பெரியவரை கொஞ்சம் சுதாரணமாக பார்த்துக்கா. சரிதானே? கடனை பற்றி கேட்கறதுனால நான் கூப்பிட்டேன். என்ன கடன் உனக்கு? கடனை தீர்த்து தரேன், உன் மகனை வர வச்சு தரேன், உழைப்பை கூட்டி தரேன், வெற்றி. என் புருஷனை பற்றி எனக்கு விளக்கம் தெரியணும்னு கேட்டு வந்தது யாரு? அத்தானு நான் தானே. யாருனாங்க சத்தம்? இல்லையா? என்ன சத்தம்? என்ன வேணும்? புருஷன் எங்கே இருக்காரு? என்ன வேணும்ப்பா அவருக்கு? உனக்கு நல்லது தானே? தண்ணி போட்டா தன்னை மறந்து தூங்கலாம். இன்னொருத்தர கால் வந்துட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் புருஷனுக்கு நேரங்கள் சரியில்லை. நீ வேற யாரும் மசக்க போட்டிருப்பாங்களோ திசை மாத்திருப்பாங்களோ நினைச்சா அது பொய்யானது. இந்த கால நேரங்கள் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவனை கருத்தோட வீட்டு வரவு செலவு பார்க்க வச்சா போதுமா? கண்ண முடிக்க. இந்த கனியை கொண்டு வை. வீட்டுக்கு வருவான், வரவு செலவு பார்ப்பான். நீ மட்டும் சீண்டாமல் இருந்துக்க. சண்டை போட்டுறாத தாயி.